சக்திவேலுக்கு நம்ம பாண்டியனுக்கு சண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் மயந்தே எங்கள் அண்ணனை கடத்திட்டு போய் என்னமோ பண்ணிட்டேன், உங்கள் மயனுக்கு ஃபோனை பண்ண அப்படின்னு உடனே நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இப்பயே அந்த பெரிய மனுஷன் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுற உடனே டே எங்கடா இருக்க, ராஜோட அப்பா அவங்க கூட தான் இருக்காரு, ஆமாம் என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பா பாப்பா டே உடனே விடியறதுக்குள்ளே இங்கே வர இந்த ஆள் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம கதிர் என்ன செய்கிறாரு, உடனே நம்ம முத்துவேல்கிட்ட போகிறாரு. என்னாச்சு என்னாச்சு நம்ம முத்துவேல் கேட்கல, ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்க, உங்கள் தம்பி தான் எங்கள் அப்பா கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா டென்ஷன் ஆகி கத்திட்டு நாளைக்கே வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஊருக்கு போனோன்னே எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன நம்ம எதுக்காக சென்னை போனோம் எதுக்காக போனோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடம்பு சரியாது எதுவுமே நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லி தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா வாசல்லையே நிற்கிறாருங்க அந்த சக்திவேலு. எங்கள் அண்ணன் வரட்டும் கொஞ்சம் பாண்டியனும் நிற்கிறாங்க. டே எங்கள் வாடா எதுக்கடா அவரை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பாண்டியன் போட்டு நம்ம கத்திரை போட்டு சலான்னு கண்ணத்துலேயே அரைகிறாருங்க. அப்பா அவர் தான்ப்பா என் கூட சும்மா சவாரி தான்ப்பா வந்தார் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம பாண்டியனுக்கு மனசு ஏற்றுக்கிறாம போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க அண்ணன் சரவணா செந்தில் எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க. அவரை ஏன்டா நீ கூட்டிகிட்டு போன அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பமும் கதிரை போட்டு திட்டுறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுவோட அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. தம்பி பாவம் விடுங்கண்ணே சொல்லிட்டு சொன்னேன். என்ன நீ விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீங்களும் அந்த குடும்பத்தில் கூட்டுக்கலவனியா, அவனை அடிச்சா உங்களுக்கு இங்கே துடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்தியவேல உடனே நம்ம ராஜுவோட அம்மா பக்கம் திருப்பிடுறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா முத்துவேலும் சொல்கிறாரு விடுபாண்டியான்னு சொன்னாலுமே யாருமே கேட்குறாம நம்ம கதிரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம சக்திவேலும் சரியான சண்டை. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவேல் ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா இருங்க நாங்கள் எதுக்கு போகணும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் கத்துறாருங்க. கத்துன டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவன் என் கூட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடச்சோன்னே என்னாச்சுங்க நீங்கள் ராட்சிக்கு துணையாக போகிறேன் தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் அது எல்லாமே போய் எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது அதனால தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்க அவங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி மொத்த உண்மையை முத்துவேல் போட்டு உடச்சிடாரு. நம்ம கதிருக்கு என்ன பண்ண ஏது படம் தெரியாமல் ஏங்க அப்படிங்கிற மாதிரி நீ எனக்காக எவ்வளோ தாண்டா கஷ்டப்படுவேன், எனக்காண்டி நீ எவ்வளவோ பண்ணிட்ட, நீ இப்பெல்லாம் அடி வாங்குறது எனக்கு பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜுவோட அப்பாவும் சொல்லி ஒரு வழியாக மொத்த குடும்பமாக ஆடி போய் உடனே நம்ம சக்திவேலுக்கு மனசு உடஞ்சி போய் என்னென்ன சொல்கிறீங்க என்னென்ன ஆச்சு ஏன்னு ஆச்சு அப்படின்னு ஆமாண்டா எனக்கு தாண்டா கேன்சர் அதுக்கு தாண்டா அவன் வந்தியா அதுக்கு என்னடா இப்போ நான் கொஞ்ச நாளில் செத்துருவேன் அதுக்கு துணையாக அவன் வந்தேன் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஒரு நிமிஷம் மொத்த குடும்பமும் உடஞ்சி போய் நிற்கிறாங்கங்க.